Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மூத்த பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தொடர்ச்சியாக வரும் சந்திப்பு தொடர்பான செய்திகள் எதை உணர்த்துகின்றன? நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்களை கொஞ்சம் நெருக்குதலுக்குள்ளாக்குற வகையான காய் நகர்த்தல்கள் நடக்குது. உண்மையிலே தொண்டர்களுடைய மனநிலை ஒரு இயக்கம் வெற்றி பெறணும், அது ஆளுங்கட்சியாக வரணும். வருகின்ற பொழுதுதான் அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய அதில் பயணிக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கும். அப்ப அந்த தொண்டர்கள் அங்க இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய அந்த ஓரங்கட்டப்பட்டவர்கள் இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க இது ஆளுங்கட்சி ஆக வேண்டும் என்றால் இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்றிணைந்தால் சாத்தியம் என்பதற்காக சில முயற்சிகள் நடக்குது. ஆனா அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை அவர் தெளிவுபடுத்தி விட்டார். ஏற்கனவே இந்த கட்சியினுடைய அதிகாரம் போதும், ஆளுங்கட்சியாக வருவதை விட இது உயர்வான இடம் அப்படிங்கிறது மாதிரியான அவருடைய பழைய உரையாடல்கள் பேச்சுகள் எல்லாமே இருக்கிறதுனால அவர் கட்சி தன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்கிறதுல ரொம்ப விடாப்படியாக இருக்கிறார், உறுதியா இருக்கிறார். அதனால பிரிந்தவர்களை இணைப்பதற்கான எந்த சாத்தியமும் இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து தெளிவுபடுத்திட்டே வர்றாரு. அதனால் இருந்தாலும் இது போன்ற முயற்சிகள் கைகூடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். அதுக்கான எந்த இதுவுமே எடுபடாது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே இதுக்கான குரல் கொடுத்த பொழுதே அவரோட அமைப்பு செயலாளர் பதவியை பறித்து விட்டாங்க, மாவட்ட செயலாளர் பதவியை இழந்து விட்டார். இப்பொழுது அடுத்த கட்டமாக ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களை சந்திக்கிற இந்த முயற்சியில ஈடுபட்டு இருக்காரு. இருந்தாலும் இது ஒரு இணைப்பு என்பது தொண்டர்களுடைய மனநிலை தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதிக்காத போக்கு தான் மீண்டும் தொடரும் அப்படின்னும் இதற்குள்ள நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவர் ரொம்ப உறுதியாக அந்த நிலைப்பாட்டிலேயே இருக்கிறார். இன்னொன்று, பாஜகவை பொறுத்தவரை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஒரு 20% ஓட்டை காட்டியிருக்கார். அதனால அவரை ஒரு வேல்யூ பண்றாங்க. அதனால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவருடைய கரம் கட்சி மட்டத்துக்குள்ள ஓங்கி இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வியூகம் வைத்திருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகத்தையும் அது ஏற்படுத்தி இருக்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. நன்றி திரு சுவாமிநாதன், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.